ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான உளுந்து கஞ்சி செய்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். கை கால் வலி நீங்கள், எலும்புகள் உறுதிப்பட, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உளுந்து கஞ்சியை வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். கருப்பு உளுந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. சுத்தமாக கழுவி காய வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அதை ஆட் பண்ணி வறுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. உளுந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு பாருங்கள். வறுத்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அரிசி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வகையில் அரிசி எடுத்தாலும் பரவாயில்ல. நல்லா அரிசி பொரிஞ்சால் போதும். பொரிஞ்ச அரிசியை பவுலில் மாற்றிக்கோங்க. அரிசி உளுந்த வெயில் நல்லா காய வைங்க. அப்போ தான் 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி பரபரப்பாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடர் அரைக்காதீங்க. 1/2 கப்பு மாவை பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கனமான பாத்திரத்தில் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கர் எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உளுந்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா கிளறுங்க. நல்லா கொதி வந்த பிறகு குக்கரை மூடி மிதமான சூட்டில் 2 விசில் வைங்க. இப்போ வாங்க குக்கரை திறக்கலாம். கஞ்சி பாருங்கள் இவ்வளோ கட்டியாயிடுச்சுங்க. நல்லா கிளறுங்க. கிளறி விட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வடிகட்டிக்கோங்க. இப்போ கஞ்சியை அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு கிளறிட்டு ஒரு 200 ml தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இது கஞ்சி ஆறின பிறகு பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. ஆரோக்கியமான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பெண்கள் நிச்சயம் வாரத்துக்கு 2 வாட்டி இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.